சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எளிதாக இருக்குது போல இருக்கு. அப்படியா அண்ணா? நீங்க டியூட்டிக்கு போகலையா? டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். ஓகேம்மா, நான் கிளம்புறேன். புரியுமா? வரத. சரிப்பா. சரி, நீ இதெல்லாம் கூட டைம் ஆச்சுல கோவிலுக்கு. விடு விடு. ஏண்டா, நான் இவங்களை ஆட்டோ ஏத்தி அனுப்பிட்டு வரேன். வாங்க போலாம். பாத்துமா. வாங்க வாங்க, ஏறுங்க. போமா. அண்ணே, இவங்கள நாகவல்லி அம்மன் கோயிலுக்கு விட்டுருங்க, சரிங்களா? எங்களை மட்டும் அனுப்புறேன், நீங்க வரலையா? எங்கம்மா வனிதா எங்க? அம்மா, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். ஒரு ஆட்டோல 4 பேர் போக முடியாது இல்லையா? நீங்க கிளம்புங்க. சரி அண்ணா, பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. ஐயோ, தண்டுபாணி எங்க போனாரு? தண்டுபாணி, தண்டுபாணி, தண்டுபாணி. வனிதாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா. தண்டுபாணி, என்னங்க? வாங்க, பாத்து பாத்து வாங்க. வாங்க, பாத்து வாங்க, பாத்து வாங்க. வனிதா, தண்டுபாணி. என்னாச்சு தண்டபாணி? ஐயோ, இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. முதல்ல இவரை கூட்டிட்டு நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. கொஞ்ச நேரத்துல இங்க 2 பேருக்கும் உயிர் போய் உயிர் வந்தது தெரியுமா? என்னாச்சு எனக்கா? ஐயோ, நான் அதெல்லாம் வீட்டுக்கு வந்து பொறுமையா சொல்றேன். முதல்ல இவரை கூட்டிட்டு கிளம்புங்க. நீங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வனிதாவுக்கு தான் ஆபத்து. வனிதாவுக்கு மட்டும் இல்ல, தண்டுபாணிக்கும் ஆபத்து தான். நம்மள யாராவது ஒருத்தர் மாட்டினாலும் உண்மை வெளியே வந்துடும். ப்ளீஸ், இவரை கூட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. போங்க. வா தண்டபாணி, பாத்து வா. பாத்து தண்டுபாணி, பாத்து. மெதுவா. பாத்து, இதுவா. பாத்து தண்டபாணி. வா தண்டபாணி. நீங்க போங்க. பாத்து. வா தண்டபாணி. பாத்து தண்டபாணி. மெதுவா. மெதுவா. பாத்து, ஜாக்கிரதை. பாத்து, பத்திரம். சரி. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வனிதா, என்னாச்சு? தண்டுபாணி எங்கதான் இருந்தாரு? நல்ல வேலை, அவரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அப்பா, கபோர்டுக்குள்ளயா? ஆமா. மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் செத்து போயிட்டு ரேணுகா. லாக்க உடைச்சு உள்ள போனப்போ தண்டுபாணி எங்க மாட்டிப்பாருன்னு சொல்லி என் கொலைய நடுங்கி போயிடுச்சு. ஐயோ, உனக்கு சொல்றியே, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்திருக்காரு. வனிதா, இல்ல போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. தலையை வெடிச்சு அப்படி செத்துருவோம் போல இருக்கு. கவலைப்படாத வனிதா. அத தண்டுபாணி இப்ப சேஃபா கிளம்பி போயிட்டாருல. இத பாரு, இனிமே உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரி, நாமளும் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோமே. வீடு பூட்டல. சரி வா, வீட்டை பூட்டிட்டு போலாம். சார், நீங்க கொடுத்த சுரேஷோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல லாஸ்ட் 3 டேஸ்ல அவர் போன்ல இருந்து யார் யாருக்கு பேசியிருக்காரு, யார் யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்னு மொத்த லிஸ்டும் இதுல இருக்கு சார். லிஸ்ட்டை செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். பெரும்பாலும் அவர் ஒய்ஃப் தான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இவர் அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அம்மா கிட்ட பேசியிருக்கிறாரு. அதை விட்டா
அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆஃபீஸ்லேருந்து சில கால்ஸ் அவருக்கு வந்திருக்கு. சம்பந்தம் இல்லாத கால்ஸ்னு பார்த்தா 2-3 கால்ஸ் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. ஹாஸ்பிட்டலோட டாக்டர் 2 முறை பேசியிருக்கிறாரு. எந்த டாக்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் நம்பரை பார்த்து தான் சார். இவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்து அங்கே யார் மெயின் டாக்டர்னு விசாரிச்சதில்ல பத்மநாபன் ஒரு பேரை சொன்னாங்க. அவர் பர்சனல் ஃபோன் நம்பரை வாங்கி அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததில்ல சுரேஷ் ஃபோன்லேருந்து அந்த நம்பருக்கு போயிருக்கு. அவங்க அம்மாட்ட பேசும்போது கூட அவன் ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு தான் சொன்னான். இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறேன். அந்த டாக்டரை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். எப்படி இருக்கா டாக்டர்? பட் பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. 1 or 2 days பெட்ல ரெஸ்ட் எடுத்தாருனா எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் இப்ப போய் அவரை பார்க்கலாமா? ஓ தாராளமா போய் பாருங்க. ஓகே தேங்க்யூ. தண்டபாணி, தண்டபாணி, ஏய் நீ படு 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 படு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. 2 நாள்ல நீ கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிடுவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார். கிட்டத்தட்ட ஒரு சித்திரவதை கூடத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க. சேச்சா, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை இருந்தா எப்பேற்பட்ட பழி நீ சுமந்திருப்ப. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு தண்டபாணி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ரேணுகா அம்மாவோட அப்பா கிட்ட ஒரு காலத்தில் வேலை பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்க்குற இடத்துல விசுவாசமாக இருக்கிறதுன்றது எந்த மனுஷனுக்கும் தோணக்கூடிய விஷயந்தான். இருக்கலாம் தண்டபாணி. ஆனா இப்படி யாரும் தன்னோட உயிரை பணையம் வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் விடுங்க சார். இது ஒரு சின்ன விஷயம். ரேணுகா அம்மாவோ வனிதா அம்மாவோ இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்கன்றது போலீஸுக்கு தெரியாமல் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் சார் என்னோட நோக்கம். இதில் என் உயிரே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சார். உன் உயிரும் போகாது, அவங்களும் மாட்டிக்க மாட்டாங்க. போதுமா? நீ இப்ப அமைதியா ரெஸ்ட் எடு. 2 நாளைக்கு நீ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நீ வெளியில வரவே வராத. இங்கேயே இரு. நான் அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்குறேன். இதை பாரு, யாருக்கு நீ தேவையில்லாம ஃபோன் பண்ணாத. உனக்கு ஏதாவது ஒருவேளை அவசியமா பேசியாகணும்னு நினைச்சனா எனக்கு கால் பண்ணு, இல்லனா ரேணுகாக்கு கால் பண்ணு. மற்றபடி உன்கிட்ட யார் பேசினாலும் நீயா பேச வேணாம். நீயாவும் யாருக்கும் ஃபோன் பண்ணாத. புரியுது சார். தண்டபாணி, அந்த முத்தியா உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த அவனால கெஸ் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீ கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உன்னை எங்க தங்க வைக்கிறதுன்னு நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க சார். நான் பத்திரமா இங்கேயே தான் இருப்பேன். சரி தண்டபாணி, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே சார். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர்.
எந்திரா எந்திரா சார் நீங்க வந்து படுத்துக்கிட்டா எங்களுக்கு தெரியாதா? வாடா. என்னை விட்டுருங்க சார். சார் உங்களுக்கு ஏசி ரூம் கேட்கோ? வாடா. உடம்பு முடியல சார். வாடான்ற. சார் விட்டுருங்க சார். வா. சார் நான் சொல்றதை கேளுங்க வாங்க சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் வாங்க சார் கேக்குறேன். சார் தப்பிச்சு போற. தப்பிச்சு போற. சார் எழுந்துடுறா. விட்டுருங்க சார். சார் தப்பிச்சு போற. வேண்டாம் சார். சார் 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 போற. தப்பிச்சு போற. சொல்லு. 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 சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். போறேன். வேணாம் சார். நான் உண்மையை சொல்லுங்க சார். உண்மையை சொல்லுங்க. உண்மையை எந்திரா. சொல்லுங்க. எழுந்துரு. என்னை விட்டுரு. ஏய் சொல்றா. சொல்லு. சார் நான் சொல்லிடுறேன் சார். அடிக்காதீங்க சார். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். விமல் சார் இப்ப உயிரோட இல்ல. என்னடா சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல சார். நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். இதுக்கு மேல அடி வாங்க என் உடம்புல தெம்பு இல்லை சார். இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை சார். அது நல்லாவே தெரியும் சார். விமல் சார் இப்போ உயிரோட இல்லை. நான் தான் அவரை கொன்னேன். இந்த கையால தான் அடிச்சு கொன்னேன். எப்போ எப்படி எதுக்காக அவரை கொன்ன? சொல்றேன் சார். சொல்றேன். மன்னிச்சிடுங்க சார். என் சூழ்நிலை தான் அது காரணம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் முதலாளியோட பிஸ்னஸ் பார்ட்னரா அவர் எங்கள் கம்பெனிக்கு வந்து சேர்ந்தார். அந்த பழக்கத்தில் தான் அவர்கிட்ட நான் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட என் ஆத்திர அவசரத்துக்கு கடன் கேட்க ஆரம்பித்தேன். நான் கேட்குற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டேன். அவரும் சில சமயம் நான் கேட்குற தொகையை கொடுப்பாரு. சில சமயம் கேட்குறத விட அதிகமாகவே கொடுப்பாரு. அப்போல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார். நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சட்டுன்னு ஒரு நாள் இது வரைக்கும் கொடுத்த பணத்தை எல்லாம் உடனே மொத்தமாக திருப்பி கொடுன்னு கேட்டார். அப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார். சத்தியமா அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. அந்த நேரம் பார்த்து வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்கிற நேரம் பார்த்து அவர் என்கிட்ட பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணார். நான் எத்தனையோ தடவை எவ்வளவோ எடுத்து சொன்னேன். கண்டிப்பாக நான் கடனை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை. ஏன் அவர் இப்படி மாறினார் எனக்கு எதுவுமே புரியல சார். என் சட்டையை பிடிச்சி டப்புன்னு அடிச்சிட்டார் சார். மரியாதையாக இப்போவே பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா என்கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னார் சார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நானும் கோவத்தில் அவர் மேலே கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். பதிலுக்கு அவர் என்ன அடித்தார்.
எங்களுக்குள்ள இருந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறிடுச்சு சார். ஏய் நீ உண்மைதான் சொல்றியா? நான் தான் சொன்னனே சார், இதுக்கு மேலே பொய் சொல்ல எனக்கு தெம்பு இல்லை சார். இனிமேல் அடி வாங்கவும் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு நிச்சயமாக வெளில தெரியும்னு நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த சண்டையில் ஒரு கட்டத்தில் என்னை அவர் கீழே தள்ளி என் நெஞ்சிலேயே மிதிச்சார். வேற வழி இல்லாமல் பக்கத்தில் கடந்த ஒரு இரும்பு ராடு எடுத்து அவர் தலையில் அடிச்சிட்டேன். அடிச்சு போட்டு நான் தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணப்போ அடிபட்டு செத்துட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சாகலை சார். என்னடா சொல்ற? உண்மைதான் சார், அவர் சாகலை, அவர் செத்துட்டதா நினச்சி நான் திரும்பி போக ஆரம்பித்தேன் சார். அவர் கொலவெறியோடு எந்திரிச்சு வந்து ஒரு பாறாங்களை தூக்கி என் தலை மேலே போட பார்த்தார் சார். தெய்வம் அதிகமாக தப்பிச்சு அவரை கீழே தள்ளி அதே கல்லை தூக்கி அவர் மேலே போட்டு நிரந்தரமாக அவரை சாகடிச்சிட்டேன். எங்க மாமாவையே கொலை பண்ணிட்டு எங்க எல்லாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவரை மாதிரி வர பேசி எங்களை ஏமாத்துறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். மன்னிச்சிருங்க சார், நான் அவரை வேணும்னு கொலை செய்யலை. சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஆனால் அவரை கொலை பண்ண நேரத்தில் இருந்த கோபமும் வெறியும் அவர் செத்துட்டான்னு தெரிஞ்சதும் எங்கே போச்சுன்னே தெரியல சார். உண்மையிலேயே அவர் செத்ததை விட பயந்து நான் செத்தது தான் சார் அதிகம். அவர் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, யாருக்கும் தெரியாம எப்படி மறைக்கிறது, ஐயோ, அதை நான் நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம்தான் காஞ்சிபுரம் போகிற வழியில் தாமரைக்குளம் ஏரியில் அந்த ஏரிக்குள்ளே தான் அவர் பணத்தை தூக்கி போட்டேன். தாமரைக்குளமா? தள்ளுங்க. யோ போங்க அள்ளி விடுங்க. தள்ளுங்க. போங்க. போங்க. அள்ளி போங்க. கேளுங்க. அள்ளி வாங்க. அள்ளி வாங்க. போங்க. அள்ளி வாங்க. தள்ளுமா. யோ பின்னாடி போயா. வழி விடுங்க. எல்லா பக்கம் போங்க. ஹலோ,
ஓகே, நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க, நான் அங்கே வரேன். ஓகே. முத்தையா. ஹலோ. சிஸ்டர், நான் முத்தையா பேசுகிறேன். சொல்லுங்க அண்ணா. சாரி, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மனசை தைரியப்படுத்திக்க. என்ன? தயவு செஞ்சு நீங்கள் காஞ்சிபுரம் ஜிஹெச் மாச்சுவரி வரைக்கும் வர முடியுமா? ஜிஹெச்க்கு நான் எதுக்கு வரணும்? காஞ்சிபுரம் போகிற வழியில் மேல் படவில் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற தாமரை குளங்கிற ஏரியில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு.